24 வருஷத்துக்கு அப்புறம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்ததா சொன்னீங்க. ராஜ் தாக்கரேயும் உத்தம் தாக்கரேயும் ஒன்று சேர்ந்ததா உண்மை. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மகாராஷ்டிராவில் உண்டு பண்ணியிருக்கு. இப்போ இந்த மொழி திணிப்பு என்பது இன்னைக்கு மும்பையில் மிகப்பெரிய அளவில் ஒரு வன்முறையையும் இன்னைக்கு கட்டமைச்சிருக்கு. இன்னைக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக இருப்பவர்களுடைய வீடுகள் இன்னைக்கு வீடுகள் அலுவலகங்கள் கொளுத்தப்படுகின்ற காட்சியை பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டுடைய மொழி அரசியலுக்கும் மற்ற மாநிலங்களில் மொழி அரசியலுக்கும் வித்தியாசம் தான். நாம் மற்ற மொழியை எப்பொழுதுமே தவறாக நினைச்சது கிடையாது. திணிக்கிறத தான் எப்பவுமே தவறுன்னு சொல்லுவோம். நாம் உறுதியாக இருந்தோம் மொழிக் கொள்கையில். இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ பால் தாக்கரே 80களில் சிவசேனாவை ஆரம்பித்த காலகட்டத்தில் மொழி அரசியலை முன்னிறுத்தியவர் தான். அதோடு சேர்ந்து மராட்டியன் என்கிற அந்த ஒரு அரசியல் கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ் தேசியம் மாதிரி மராட்டிய தேசியம் அரசியல். மும்பையில் மராட்டியர்கள் தான் இருக்கணும், பாம்பே மராட்டியர்களுக்கு தான், மற்ற மொழிக்காரர்கள்லாம் வெளியே போகணும். அப்பொழுது தென்னிந்தியர்கள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தினாங்க, அவர்கள் வெளியே போகணும். குஜராத்திகள் அப்பொழுது குஜராத் பிரிக்கப்படாத குஜராத் இருந்தது. குஜராத்திகள் மும்பை ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க, அவர்கள் வெளியே போகணும். ஆனால் இப்படி சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த புரிதலில் அவர் எங்க கோட்டை விட்டாங்க. நம்ம ரொம்ப புரிதலில் தெளிவாக இருந்தோம். தமிழ்நாடு மொழி அரசியலில் தெளிவாக இருந்தோம். ஆனால் அங்கு இந்தி வேகமாக வளர்ந்து கொண்டிருந்ததை அவர்கள் கவனிக்க தவறினாங்க.